உன் பையன் படிச்சு முடிச்சிட்டானாக்கா? முடிச்சிட்டான். அவனுக்கு இப்போ கிராஜுவேஷன் ஓட போகுது. அப்ப லண்டனுக்கு போகணுமே. ஆமா. ஏண்டா இந்த டைரி இருந்தா என்கிட்ட போய் சொல்லியிருப்பேன். பொம்பளைங்க என்ன இலக்காரமா போயிடுச்சா? இது அந்த ரேவதி வீட்டுல இருந்து ஒரு சத்தம்ல. ஆமா, புருஷனை கும்பு கும்பு கும்புறா. புருஷன் ஏதோ பண்ணிருப்பா, அதுக்கு நீ இப்படியா? பாவம் அந்த மனுஷன். போய் ஒரு எட்டு பாப்போம். என்ன போய் சொல்லுவே? என்னம்மா அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? அக்கா பக்கம்லாம் பாக்குறாங்க. தெருவே நம்மளதான் பாக்குது. ரேவதி, அப்பா ஈஞ்சிருங்கப்பா. சொல்லுங்கக்கா. அப்படியே கொஞ்சம் சுத்தி பாரு. ஏன் அப்பா உள்ள கூட்டிட்டு போ. தினைக்கும் உங்க வீட்டுல சண்டை. ஒரு நாள் கூட சண்டை போடாம இருக்க மாட்டீங்க. நீங்க போற சண்டை அந்த ஊரே உட்காந்து பாக்குது. சண்டை வச்சுக்கிட்டா உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வெளியே வேணாம். உங்க வீடு டிக்டாக்ல ட்ரெண்டிங்கா போகுது பாருங்க. அவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். வாய் வருதெல்லாம் பொய்க்கா. மல்லிகை சாமான் வாங்கன்னு காசு டப்பால வச்சிருக்கேன். போய் பாக்குற காசு டப்பால காணோம். இதெல்லாம் தேடி பார்த்தா தானே கிடைக்கும். எல்லாம் பார்த்துட்டேன். இந்த ஆள் தான் எடுத்திருப்பான். கண்ணால் காணுவது போய், காதால் கேட்பது போய், தீவிர விசாரிக்க மேல். இந்த பழுமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா தேடி பாருங்க எங்க இருக்குன்னு. நான் அப்புறம் பாக்குறேன். என் பையன் லண்டன்ல படிச்சு முடிச்சிட்டான். இப்ப அவனுக்கு கிராஜுவேஷன் ஓட போகுது. அதான் அக்கா பேசிட்டு இருந்தாங்க இனிமேல் லண்டனுக்கு போற பத்தி. லண்டனா? நீங்க போயிட்டு வாங்கக்கா. கல்யாணம் 20 வருஷத்துல நான் எங்கேயுமே போலக்கா. நான் மட்டும் நான் என்ன அங்கங்க போய்கிட்டா இருக்கேன். தாய்லாந்து, ஜப்பான், சிங்கப்பூருக்கு. இவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. மணி ஒரு சாயந்தரம் 7 மணி போல எல்லாம் மீட் பண்ணலாம்.